அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 15ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 30ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. துவாதசி திதி 6:42 வரை, அதற்கு மேல் திரையோதசி திதி, திருவோண நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உடையது. ராகுகாலம் 4:30 6 வரை சாயங்காலம். யமகண்டம் மத்தியானம் 12 1 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45 8:45 வரை, சாயங்காலம் 3:15 to 4:15. அணிய வேண்டிய உடையின் நிறம், அதாவது சற்று கலர் பிங்க் அல்லது மெரூன் இருப்பது நல்லது. அவாய்ட் பண்ண வேண்டியது ப்ளூ அண்ட் பிளாக். சாப்பிட்றது கர்ட் ரைஸ் அல்லது இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம். நண்பர்களே, இப்போ அந்த எந்தெந்த திதியில் பிறந்தால் என்ன மாதிரி கேரக்டருங்கிறத பற்றி ஒரு அவுட்லைன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைக்கி சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி திதியில் பிறந்தால் என்னென்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு சதுர்த்தி திதியில் பிறந்தால் அவர் மந்திர தந்திரங்களில் நாட்டமுடையவராக இருப்பார். அதே மாதிரி வேதங்கள் படிக்கிறவராக இருந்தால் கூட அந்த அதர்வண வேதத்தை தான் இன்ட்ரெஸ்டாக படிப்பார். கடல் கடந்து பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அடிக்கடி கிடைக்கும். அதனால் அது அதிக பொருளை சம்பாதிக்கக்கூடியவர். காரிய சித்தி பெற்றவர். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர், அதிர்ஷ்டமும் உடையவர், காரிய சித்தி உடையவர். அடுத்து பஞ்சமி திதி. பஞ்சமி திதியில் பிறந்தவங்க பெரும்பாலும் வேத ஆராய்ச்சிகளில் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். தெய்வ வழிபாட்டில் ரொம்ப நம்பிக்கை உடையவர். அதே சமயம் நடத்தையில் கொஞ்சம் குறைபாடு உடையவர், நடத்தை பிசகு உடையவராக இருப்பார். அதாவது தப்பு செய்கிறோம்னு தெரிஞ்சு பிறருக்கு தெரியாத வண்ணம் செய்யக்கூடியவர். எதிர்பாலார் மீது அதிக ஈர்ப்புடையவராக இருப்பார். அடுத்து சஷ்டி திதி. மெலிந்த தோற்றத்தை உடையவர். கொஞ்சம் முன்கோபம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே சமயம் பணக்காரராக இருப்பார். இவர்களோட முன்கோபம் இருந்தால் கூட இவங்க பெரிய பெரிய மனிதர்களால் விரும்பி கொண்டாடக்கூடியவராக இருப்பார். என்ன காரணம்னா அவங்களுக்கு தகுந்த சமயத்தில் உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் தகுந்த ஆலோசனை வழங்கக்கூடியவராக இருப்பார். அதனால் பெரியவங்க பிக் ஷாட்லாம் இவரை ரொம்ப புகழ்வார்கள். அவங்க மூலமாக புகழப்படுபவராக இருப்பார். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாகிய சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரங்களுக்கு இப்போது குரு 2ஆம் ஸ்தானத்து வந்ததுலேருந்து ஓரளவு நல்ல பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. புதிய தொழில்கள், உத்தியோகம் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி கூட புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருகிறது. அம்மா அப்பா, அதாவது பெற்றோர்களோட உடல்நிலை நன்றாக இருக்கிறது. மாணவர்களுக்கு எஜுகேஷன், கல்வி நன்றாக வருகிறது. புதிய வாகனம் அல்லது நகை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. மனைவியின் ஆரோக்கியம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பணவரவு ஓகே. அடுத்து ரிஷபராசி. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வருகின்றது. பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு வருகின்றது. மனைவி மக்களினால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாகிறது. பணவரவு பரவாயில்லை, செலவு கொஞ்சம் அதிகம்தான். வேலைப்பளு அதிகம், ஆனால் கூட செய்கிறீங்க, சலிக்காமல் செய்கிறீங்க. அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். ஸோ புதிய முயற்சியில் ஈடுபடுவது, புதிய தொழில் ஆரம்பிப்பது, நீண்ட தூர பிரயாணம் முதலியவற்றை, முக்கிய விஐபிகளை சந்திப்பது ஆகியவற்றை தவிர்க்கவும். பணவரவு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகிறது. அடுத்து கடகராசி. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகி விடுகிறது. உடல்நிலை மாத்திரம் கொஞ்சம் டல்லாக இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லா காரியங்களிலும் தாமதத்திற்கு பின் வெற்றி கிடைக்கிறது. குழந்தை பாக்கியம் சற்று தாமதமாகிறது. அடுத்து சிம்ம. வேண்டாத செலவுகள் குறைகின்றன. செலவை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரீங்க. அன்னையின் மருத்துவ செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. அது மட்டும்தான். மனதில்
தொல்லை கொடுத்து வந்த பிரச்சனைகள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றன. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நீண்ட கால போராட்டத்திற்கு பின்பு நிலையான உத்தியோகம் கிடைக்கின்றது. நிலையான உத்தியோகம். ஆமாம். அடுத்து கன்னி. நண்பர் ஒருவருடைய நட்பு காதலாக மாறுகிறது. அதாவது நட்பு காதலாக பரிணமிக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாக இருக்கின்றனர். பணவரவு ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு சந்தோஷம் கொடுக்கின்றது. மக்களால் மகிழ்ச்சி. அடுத்து துளாராசி. ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு உண்டாகிறது. தொழிலில் முன்னேற்றம், மன நிம்மதி ஏற்படுகிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. அன்னையனோட ஆரோக்கியம் பரவாயில்லை. மாணவர்களுக்கு எஜுகேஷனில் நல்ல ப்ராக்ரஸ் தெரிகிறது. அடுத்து விருச்சிக ராசி. வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிறு சிறு விபத்துக்கள், வெட்டுக்காயம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால நிதானமாகவும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ளவும். தூரதேச பிரயாணம் அல்லது தீர்த்த யாத்திரை செல்ல வாய்ப்பு வருகிறது. அடுத்து தனுசு ராசி. குடும்பத்தில் சற்று குழப்பமான சூழ்நிலை. வாயில் புண்ணு அல்லது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுகிறது. அம்மாவின் ஆதரவு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்குது. தகப்பனார் உடல்நிலை பரவாயில்லை, நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. காதலர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. அன்னை உங்கள் மீது அபார பாசம் செலுத்துகிறார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவியாக இருக்கின்றனர். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அடுத்து கும்பராசி. வேலை மாற்றம் நிகழ்கிறது. கடன் வாங்கி செலவு செய்கிறீங்க. சோம்பல்தனம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. விரோதிகளோட தொல்லை குறைகிறது. இன்க்ரிமெண்ட்டு நினச்ச அளவில் கிடைக்கவில்லை. அதனால் மனசில் வேலை செய்கிறதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. அடுத்து மீனராசி. மக்களால் சந்தோஷம். கணவன் மனைவி உறவு பரவாயில்லை. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷனில் லாபம். உறவினர்களுடன் மனக்கசப்பு. உத்தியோகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மாதிரி போய்கிட்டு இருக்குது. மனசில் தைரியம், ஒரு கடினமான முடிவு மட்டும் குறையவில்லை. ஸோ எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு மன கண்டிஷன் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.